ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावकै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावकै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत् शान्ति पाठ। ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यात् मा ब्रह्म निराकरोद निराकरणमस्व निराकरणमेस्तु तदा आत्मनि निरातेय उपनिषस्तु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। மொத்தம் இதில் சாந்தோக்கிய உபனிஷத்தில் முதல்ல 8 சாப்டர்ஸ், அதில் 1லிருந்து 5 வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அத்தனையும் உபாசனா காண்டம். உபாசனை என்பது ஈஸ்வரனை தியானம் விஷயமாக்க வச்சு ஒரு ஆலம்பனம், ஒரு விஷயம், இந்த மாதிரிலாம் சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உபாசனை இறைவன் நமக்கு கொடுத்தாரு. அதை நாம் படிச்சுட்டு அப்படியே கேட்டு பண்ணக்கூடாது. அதை குருக்கிட்ட ஒரு கற்றுக்கிட்ட உபாசனையில் இருக்கிற ஒரு பண்டிதர்கிட்ட போய் தான் அந்த உபாசனை கற்றுக்கிட்டு செய்யணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, உபாசனைக்கு பலன் கண்டிப்பாக உண்டு. மெயின் பலன், உபாசனையுடைய பலன் ஒரு ஏகாக்கிரத சித்த மன ஒருமைப்பாடு. அது அவாந்தர பலன், செகண்டரியாக நமக்கு பலன் வரும். என்னென்ன பலன் அப்படிங்கிறத நம்ம இதை விட உத்தவ கீதையில் சிறப்பாக பார்த்தோம். அது ரெண்டையும் லிங்க் பண்ணி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இங்கே அந்த உபாசனை பலன் அதிகமாக சொல்லப்படல. கிருஷ்ணர் இது பதஞ்சலி சொல்லப்பட்டது தான் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ அந்தந்த பலன்லாம் இருக்கும். அதில் மயங்கி போயிடாமல், ஏன்னா ஒரு தமக்குள்ள ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தி வந்தன மனிதனுடைய இயல்பு, அதில் மயங்கி அதிலேயே போயிட்டு இந்த வேதாந்தத்தை விட்டுறக்கூடாது. அவாந்தர பலன்கிறது இட்ஸ் மெஷரிங் ஸ்கேல். நான் உருப்படியாக தியானம் பண்ணுறேங்கிறதுக்கு அது ஒரு பாஸ் மார்க் ஓடுது. அது அவாந்தர பலன் அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர அதில் காலத்தையும் சக்தியையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதுவும் சக்தி. உபாசனையோட பலனை நீங்கள் அனுபவிக்கிறீங்கனாலும் அதுக்கும் உங்களுடைய புண்ணியத்தை செலவு பண்ணி தான் நீங்கள் அந்த உபாசனையோட பலன், அவாந்தர பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்போ அந்த புண்ணியத்தை அதில் செலவு பண்ணிட்டோம்னா மறுபடியும் இந்த பாதைக்கு வேணுங்கிற வேதாந்தத்துக்குள்ள அவங்களால வர முடியாது. அதனால அது வந்தது அப்படின்னா அதை விட்டுட்டு நம்ம எங்கே வரணும், வேதாந்தத்துக்குள்ளே வந்துடணும். அப்படிங்கிறது உபாசனை பற்றிய ஒரு பேசிக்கான அதில் என்னென்ன பண்ண முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. எதை வேணால் பண்ணலாம் உபாசனை மூலியமாக. இங்கிருந்து நாம் அமெரிக்காவில் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க 2 பேர் என்ன பேசுகிறாங்க கூட நம்மளால் கேட்க முடியும். நாளைக்கு என்ன நடக்க போகுது, ஒருத்தனை பார்த்தன மரணம் எப்போ நடக்க போகுது சொல்ல முடியும். ஏன்னா எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பலனையும் நம்ம பார்த்தோம். ஆனால் அதில் என்ன பண்ணிடக்கூடாது, மயங்கி போயிடக்கூடாது. அப்புறம் எதுக்குங்க இறைவன் உபாசனைன்னு போட்டு சாந்தோக்கிய உபசனத்தில் 1லிருந்து 5 நீங்கள் பாருங்கள், 6, 7, 8 அத்தியாயம் தான் வேதாந்தம், 5 சாப்டர் உபாசனா. எதுக்குங்க இறைவன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பெற்ற அறிவில் நிற்க முடியாது. அறிவை பெறுவது என்பது ஏதோ புண்ணியத்தில் பெற்றுவோம், ஆனால் அதை பெற்ற அறிவில் நிற்பது என்பது கடினம். அப்போ அறிவை பெற்றதற்கு பிறகு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவைப்படுது, அந்த பாவனையை கொடுத்து இங்கே இருப்பது அனைத்தும் ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல, விபூதி யோகமாக தியானம் பண்ணி 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 தான் அந்த தியானம்ங்கிறது, உபாசனைங்கிறது ஒரு பாவனை, ஆட்டிடியூட் டு த மைண்டு, மனதுக்கு கொடுக்கும் பொழுது அது ஞானத்துக்கு வெகு அருகில் நிற்கிறவங்களுக்கு அது உபயோகப்படும். நீங்கள் வேதாந்த வகுப்புகளே வராமல் நான் ஞான நிச்சயக்கு போக முடியாது. வேதாந்த வகுப்புல அந்த சிரவண மனநமெல்லாம் முடிச்சு நிதித்தியாசனம் பண்ண நமக்கு என்ன தெரியும், அந்த பெற்ற ஞானத்தில் போய் என்னால் நிற்க முடியலேன்னு ஒரு கஷ்டம் வருது பார்த்தீங்களா, அவங்களுக்கு உபாசனை. அடுத்தது வகுப்பல உட்காந்தா மனம் அலைவாயுது, ஒரு இடத்துல என்னால் அடங்க மாட்டேங்குது என் மனம்ங்கிறது பிகினர்ஸ்க்கு.
இது ஃபர்ஸ்ட் உள்ள வர்றவங்களுக்கு. அப்புறம் நிதித்தியாசனம் பண்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. எது மனம் வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிற பலம் அந்த இதெல்லாம் இருக்காது. பட் அவங்களால பெற்ற ஞானத்தில் நிற்க முடியாது. ஸோ 2 இடத்துல உபாசனை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஏதோ பூர்வ ஜென்மத்து புண்ணியம், சில பேருக்கு அந்த உபாசனை இல்லாம எங்க போய் நின்னுடலாம். பெற்ற ஞானத்தில் நின்று தே கேன் டூ டிரான்சாக்ஷன் பண்றவங்களும் இருக்கிறாங்க. உபாசனையே பண்ணாம பெற்ற ஞானத்தில் நிக்க முடியுமா? நிக்க முடியும். அது எப்படி அவங்களுக்கு அது கிடைச்சது? ஒரே வேர்டு, பூர்வ ஜென்மத்து புண்ணியம். இந்த ஜென்மத்து புண்ணியம் அவங்களுக்கு அந்த இடத்துல பழுத்திருக்கும். நோ நீட் ஆஃப் உபாசனா இந்த பிகினிங் லெவல், நோ உபாசனா நோ நீட் ஆஃப் உபாசனா இந்த ஃபைனல் லெவல். அப்படியே டிராவல் டக்குன்னு போய் பூர்வ ஜென்மத்தை அதுக்கு உண்டான முற்றுளை போட்டு வச்சிருந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தடைகளே வராது. யாருக்கு பெற்ற ஞானத்தில் தடை வந்து நிற்க முடியலையோ அந்த தடைக்கு காரணம் என்னுடைய பாப்பம். அந்த பாப்பம் தான் என்னுடைய ஞானத்தில் நிற்கிறதுக்கு தடை இருக்கிறது யாரு? நான் செஞ்ச பாப்பம். ஸோ அந்த பாப்பம் இது பண்றத நம்ம என்ன பண்றோம்? உபாசனை. அந்த பிரதிபந்தம் தடை நீக்குவதற்கு உபாசனை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லாதனாலதான் பெற்றவர்கள் அனைவரும் பெற்ற ஞானத்தில் நிற்க முடியாதுங்கிறனால தான் 5 சாப்டர், மொத்தம் 8 சாப்டர்ல 5 சாப்டர் பகவான் உபாசனையை கொடுத்திருக்கிறார். அது முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது நம்ம எங்க போறோம்? 6வது அத்தியாயம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்பந்த பாஷை கொடுக்கிறார். சங்கராச்சாரியர் பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்த பாஷை கொடுக்கிறாரு. அவர் வந்து அந்த 5 அத்தியாயங்களையும் இந்த 6, 7, 8ஓட கனெக்ட் பண்றார். அதுக்கு இதுக்கு என்ன ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவர் 3rd சாப்டர்ல எந்த 2 இடத்த கொடுத்து அவர் சம்பந்தம் பண்றார். 2 இடத்த ஃபர்ஸ்ட் 3rd சாப்டர்ல நம்ம என்ன படிச்சோம்? மறந்துடுச்சா என்னன்னு தெரியல. சர்வம் கலு இதம் பிரம்ம தஜ்ஜலா. அங்க வந்து அது உபாசனையாக சொல்லப்பட்டது. இங்க வந்து அதை நிர்ணயம் பண்றோம். 3வது சாப்டரில் சொல்லப்பட்ட சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக தத்து ஜலா, சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக ஈஸ்வரன் இருக்கிறாருங்கிறது நம்ம அங்க என்ன பண்ணோம்? உபாசனை பண்ணணும். அத 6th 7th 8th சாப்டர்ல அதை நம்ம என்ன பண்றோம்? அந்த ஞானத்தை பெற்று அதை நிர்ணயம் பண்றோம்னா அதை அறிவை நாம் அந்த அறிவில் நின்று பழகு. உலகத்துக்கு உபாதான காரணமாக இறைவன் இருக்கிறார். அதனால நான் பார்க்கறது எல்லாமே என்னதான்? இறைவனை தவிர்த்து வேறல்ல. சிருஷ்டிக்கு அவர்தான் காரணம், ஸ்திதிக்கும் அவர்தான், நாளைக்கு லயத்துக்கு அவர்தான் காரணம்ங்கிற அந்த அறிவில் நின்று பழகுவதற்காக நம்ம என்ன பண்றோம்? 6th 7th சாப்டர் அங்க உபாசனையா இருந்தது. இங்க அது நிர்ணயம் அனலைஸ் விசாரத்துக்கு வருகிறது. எப்படி? அங்க ஜஸ்ட் உபாசனை தான், பாவனை, ஆட்டிடியூட். இங்க என்னது? நிர்ணயம் பண்றதுன்னா பை டூயிங் விசாரா, ஞானத்தை பெறுவதற்காக. அதே வேர்டுதான் தஜ்ஜலான்ங்கிற வேர்டு அங்க உபாசனை, இங்க ஞானார்த்தம்னு சொல்லுவோம். 6வது அத்தியாயத்தில் ஞானார்த்தத்துக்காக சொல்லப்படும். இதுதான் 3rd சாப்டரோட அவர் 6, 7 சாப்டர் கனெக்ட் பண்றாரு. அடுத்து 5வது சாப்டர்ல நம்ம ஒண்ணு பார்த்தோம். கடைசியா முடிக்கும் போது வைஸ்வானரக உபாசனா. அங்க என்ன பார்த்தோம்? விஸ்வகா அப்படின்னா ஜாகிரத அவஸ்தையில் இந்த சரீரத்தை நான் என்று அபிமானம் கொண்ட அவனுக்கு இறைவன் வச்ச பேரு விஸ்வகா. அவனும் விராட் புருஷனும் சம. விராட்டுங்கிறது இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை நான் என்று அபிமானம் கொண்ட ஈஸ்வரனுக்கு பேரு விராட்டு. அங்க எப்படி சமப்படுத்தணும்? உபாசனை தான் அங்க. இந்த விஸ்வக இந்த வைஸ்வானரக விஸ்வக விராட்டு அது ரெண்டும் சமம்படுத்தி உபாசனை பண்ணலாம். அது விஸ்வன் தான் விராட்டாக இருப்பதாக, வைஸ்வானரக தான் விஸ்வக அவன் தான் விராட்டாக இருப்பதாக, விராட் புருஷனாக இருப்பதாக அங்க உபாசனை பண்ணணும். இங்க அதை நிர்ணயம் பண்றோம். அந்த ஞானத்தில் பெறுகிறோம். விசாரம் செய்து அந்த கான்செப்ட் இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி? அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் சாப்பிடலினாலும், ஏதாவது யாரோ ஒரு ஜீவன் சாப்பிடலினாலும் அது அவர் சாப்பிடாததுக்கு சமம். அல்லது ஞானியோட நிலையில் நின்று பாத்தீங்கன்னா, ஏன்னா வைஸ்வானரங்கிறது வயிற்றிலிருந்து ஜீரணம் பண்ணக்கூடிய அந்த தேவதைக்கு பேர் வைஸ்வானரகா இருந்து நான் உணவை சமைக்கிறேன் அப்படிம்பார். அதனால அது பேர் வைஸ்வானரகா. விஸ்வனுக்கு பேர் வைஸ்வானரகா. இங்க அவர் என்ன சொல்றாரு? இவன் ஞானி பொறுத்த வரைக்கும் தனக்கு முன்னால் 100 பேர் சாப்பிடுறாங்க அப்படின்னா அவன் அதை எப்படி நினைப்பான்? நான் 100 பேர்த்தின் மூலியமாக உண்டு கொண்டிருக்கிறேன்கிற அறிவு அவருக்கு இருக்கும்.
ஐயோ 100 பேர் சாப்பிட்றாங்களே நாம சாப்பிடலையே அப்படின்னு நாம நினைக்கிறது போய் அவரோட அறிவு எப்படி கிடைக்கும்? 100 பேர் உண்பதை பார்க்கும் போது அவர் எந்த நிலையில் நிற்கிறாரு? விஸ்வனாக நிற்கும் போது என்ன தெரியும்? நான் இந்த சாப்பிடவில்லை, அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் விஸ்வக ஸ்டாண்ட் பாயிண்ட்ல. ஆனா விராட்டுங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று அவர் பார்க்கக்கூடிய சக்தி, அந்த அறிவை பெற்றதனால் அவருக்கு என்ன தெரியும்? நான் இந்த 100 சரீரங்கள் மூலியமாக உணவை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அறிவு இருக்குங்கிறத நம்ம அங்க பார்த்தோம். அது அங்க உபாசனா, இங்க அதை ஞானார்த்தம், அதை பற்றிய ஞானத்தை பெறுவதற்காக. அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா விஷயம் பிரம்ம ஆத்ம ஐக்கிய நிர்ணயம். 3 விஷயம் சொன்ன. தஜ்ஜலான், விஸ்வக வைஸ்வானரக, விஸ்வக விராட் சம்பந்தம். அடுத்து 3வது பிரம்ம ஆத்ம ஐக்கிய நிர்ணயம். அங்கெல்லாம் உபாசனா, இங்க எல்லாமே என்னது? விசாரத்தின் மூலியமாக நிர்ணயம் பண்றது. 3வது நிர்ணயம் அந்த பிரம்மம் தான் யாரா இருக்கிறது? ஆத்மா. அந்த பிரம்ம ஆத்ம ஐக்கியத்தை நிர்ணயம் செய்வதற்காக எந்த சாப்டர் ஆரம்பிக்குது? 6வது அத்தியாயம் சாந்தோக் உபனிஷத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த 3 சம்பந்தத்தை சங்கரர் தன்னுடைய பாஷ்யத்தில் கொடுக்கிறார். யூஸ்வலா 6th சாப்டருடைய 6th 7th 8th 3 சாப்டர் தாங்க இருக்கு. அந்த 3 என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்வரனுடைய விசாரம் 1, ஜீவனுடைய விசாரம் 2. யாரு ஈஸ்வரன், யாரு ஜீவன், யாரு அவனுடைய விசாரம். அடுத்தது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இந்த 3 தான் மெயின் கான்செப்ட். 6th 7th 3 அத்தியாயத்திலுமே இதுதான் மெயின் கான்செப்ட். ஜீவ விசாரம், ஈஸ்வர ஈஸ்வர விசாரம், ஜீவ விசாரம், ஜீவ ஈஸ்வர விசாரம். 3 பாயிண்ட் தான் இங்க டிஸ்கஸ் பண்ணி. இது வேதாந்தத்துல இதுதாங்க ஃபுல் வேதாந்தம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனை பற்றிய விசாரம், என்னை பற்றிய விசாரம், அடுத்தது ஆத்மாவை பற்றிய விசாரம், அடுத்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் வேதம். வேதமே வேதாந்தம், நாட் வேதம், வேதாந்தம். அதைத்தான் நாம இங்க படிக்க போறோம். வேற எந்த புது கருத்துக்களும் இங்க கிடையாது. நிறைய கதைகள் இதெல்லாம் வரும். ஆனா இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல மகா வாக்கியம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மகா வாக்கியம். மற்ற மகா வாக்கியங்கள் டிஃபரெண்டானது. என்ன மகா வாக்கியம்? தத்துவமசி. மகா வாக்கியம் என்ன? உபனிஷத்துல சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களுமே ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான். அப்புறம் என்னங்க மகா வாக்கியம்? மகா வாக்கியம்னா அந்த வாக்கியம் என்பது நேரடியாக ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை கூறுகிற வாக்கியத்துக்கு பேர் மகாவா. உபனிஷத்துக்கள் இருக்கிற சில வாக்கியங்களுக்கு பேர் மகா வாக்கியம். ஏன்னா அது டைரக்டா நேரடியாக ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை கூறுறதுக்கு பேர் மகா வாக்கியம். அப்ப மற்ற வாக்கியம்ல என்னது? அதை சப்போர்ட் பண்ற மாதிரி அங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் வரும். இதுதான் அமைப்பு இருக்கு. உபனிஷத்துல ஒரு மகாவா, ஒருவருக்கும் அகம் பிரம்மாஸ்மி ஒரு மகா வாக்கியம், பிரஜான பிரம்ம ஒரு மகா வாக்கியம், தத்துவமசி ஒரு உபனிஷத்துக்கு ஒரு மகா வாக்கியம் இருக்கலாம், அல்லது ஒரே மகா வாக்கியம் 2-3 உபனிஷத்துக்குள்ள இருக்கலாம். அதை பத்தி கிடையாது. மெயின் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய மகா வாக்கியம் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற மகா வாக்கியங்கள் இருக்கு பாத்தீங்களா, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜான பிரம்ம, இந்த மாதிரி மகா வாக்கியங்கள் அந்த ஸ்டூடெண்ட் உணர்வதற்குண்டான வாக்கியம். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஸ்டூடெண்ட் உணரணும். நான் ஏன்னா குரு சொல்றாரு அகம் பிரம்மாஸ்மி, அப்ப ஸ்டூடெண்ட் என்ன புரிஞ்சுக்கூடாது? ஓ அவர் பிரம்மாஸ்மியா இருப்பாராட்டிருக்கு, நான் இல்லைங்கிறது இல்ல, அவன் உணரணுங்கிற மாதிரி கருத்துக்கள். பிரஜான பிரம்மமாகட்டும், அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அந்த ஸ்டூடெண்ட் உணரக்கூடிய ஒரு மகா வாக்கியம், உணர்வதான மகா வாக்கியம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தத்துவமசிங்கிறது குரு சொல்ற வாக்கியம். தத்து அப்படின்னா ஈஸ்வரன், தத்து துவம் நீ இருக்கிறாய், நீ அந்த இறைவனாக இருக்கிறாய் அப்படின்னு. இது ஒண்ணுதான் உபதேச பூர்வமான குரு சொல்ற வாக்கியமாக இருக்கிறதுனால இஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். உபதேச ரூப மகா வாக்கியம் சொல்லுவோம். உபதேச ரூப மகா வாக்கியம் தத்துவமசிங்கிறது 9 தடவை சொல்லப்படும். இது நம்ம போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணிடலாம், அந்த பிரேயர் வேர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆப்யாயத்தை, அதுக்கு நான் மீனிங் பார்த்துட்டு நம்ம அத்தியாயத்துக்குள்ள போகலாம். இது வரைக்கும் அதுக்கு மீனிங் பார்க்கல. ஆப்யாயந்து மம அங்காணி. இங்க பாத்தீங்கன்னா மெயின் இந்த பிரேயர் வேர்ஸ்ங்கிறது எதுக்கு? 2 பேரும் ப்ரே பண்ணுவாங்க. குருவும் ப்ரே பண்ணுவாரு, சிஷ்யனும் ப்ரே பண்ணுவாங்க. உபனிஷத்து வகுப்புகள் ஆரம்பிக்கும் போது குருவுக்குள்ளேயும் ஒரு பிரேயர் இருக்கும், சிஷ்யனுக்குள்ளேயும் ஒரு பிரேயர் இருக்குன்னு பார்த்துருக்கோம். சிஷ்யனுடைய பிரேயர் என்ன? இது நான் முடிகிற வரைக்கும் உடல் ஆரோக்கியம், குடும்பத்தில் இருக்கிற ஆரோக்கியம், என்னுடைய சூழ்நிலைகள் நல்லபடியாக அமைஞ்சு நான் அதை படிக்கணும். படிச்சு முடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்.
எந்த இடைஞ்சலும் வராமல் படித்து முடிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அடுத்தது 2வது அதுக்குண்டான ஆரோக்கியம் அதெல்லாம் வரணும். அதுக்கு அடுத்து 2வது பிரேயர் சொல்லி கொடுத்தது மண்டைக்குள்ள ஏறணும். ஏறுனா மட்டும் பத்தாது, அது உணர்வுக்கு வரணும். இத்தனை விஷயங்கள் மிக கடினமான செயலாக இருப்பதால் சிஷ்யன் என்ன பண்றான், அந்த சாந்தி பாடத்தை சொல்லி இறைவனிடம் வேண்டுகிறான். சரி, குருவுக்கு என்னங்க போச்சு அப்படின்னா, குருவுக்கு இந்த ஒரு எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கும். அவருடைய உடல் ஆரோக்கியம் முக்கியமானது. எல்லாமே அதை எப்படி சிஷ்யனுக்கு ஆரோக்கியம் முக்கியமோ அதே மாதிரி அவருக்கு சூழ்நிலைகள், குடும்ப ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். முடிக்கணுங்கிறது அவருக்கு. 2வது அவருக்குள்ள என்ன, அது சிஷ்யன் என்ன நினைக்கிறான்னா, என் குரு அவருடைய குரு சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாரோ அதே மாதிரி அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதே வார்த்தைகளை அவர் எனக்கு புரிகிற மாதிரி அவர் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது சிஷ்யனோட வார்த்தை. குரு இது சொல்லிக் கொடுக்குற முடிகிற வரைக்கும் இது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது குருவோட சங்கல்பமா வச்சு சொல்றேன். உடல் ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க அதுதான் ஒரு அங்கங்கள்லாம் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாத்தினுடைய ஆரோக்கியம் கேட்கப்படுது. அப்புறம் 2வது ஸ்ரத்தா. இந்த சாந்தி பாடத்தை பொறுத்த வரைக்கும் 2 வேண்டுதல். 1 உடல் மன ஆரோக்கியம். மனமும் ஆரோக்கியமா இருக்கும், இல்லைன்னா அதுவும் பிரச்சனை. ஸோ உடல் மன ஆரோக்கியம் ஆஃப் போத் சிஷ்யா அண்ட் குரு. அடுத்தது 2வது பாயிண்ட் ஸ்ரத்தா. ஸ்ரத்தா இங்க கேட்கப்படும். ஸ்ரத்தான என்ன, நம்பிக்கை. குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தா. அவர் சொல்லிக் கொடுக்கிற வேத வாக்கியங்களுடைய மேல் ஒரு ஸ்ரத்தா. அது ஒரு பிரமாணம். சாஸ்திரம் என்பதே ஒரு பிரமாணம், எனக்கு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி அப்படிங்கிற விஷயத்தில் ஸ்ரத்தா. இந்த 2ம் தான் மெயினா இங்க கேட்கப்படுகிறது. அடுத்தது குவாலிஃபிகேஷன். எனக்கு மனம் குவாலிஃபிகேஷன் ஆகணும். இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதன் அளவுக்கு மனதில் இருக்கிற கல்மஷங்கள்லாம் விலகி, எது ராக துவேஷம் மதம் மாத்சரியம் இதெல்லாம் விலகி, அது பெரிய லைஃப் டைம் ப்ராஜெக்ட். அதெல்லாம் அப்புறம் நல்பண்புகள், தெய்வீ சம்பத்து இதெல்லாம் பெற்று நான் படிக்கணும். ஏன்னா அது இருந்தால் தான் உங்களுக்கு ஞான நிஷ்டைக்கு போக முடியும். அதனால அதையெல்லாம் மெயினாக அந்த 3 பாயிண்ட் தான். இதைத்தான் அவர் இங்க வேண்டப்படுகிறது. நான் மீனிங் சொல்றேன், எழுதிக்கிங்க. மம எனது, இது மீனிங் கொடுக்க உங்களுக்கு புரிஞ்சிடும். மெயினாக 3 பிரேயர், அதை வேர்டு பை வேர்டு மீனிங் கொடுக்கும்போது நீங்கள் அப்படியே கவனத்தோடு எழுதிட்டு வந்தீங்கன்னா எழுதிக்கலாம், நம்ம புரியும் உங்களுக்கு. எனது அங்காணி, மமன எனது, அங்காணி அங்கங்கள், அவயவங்கள், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாமே, ஹார்ட்டு, லங்ஸு, ஹேண்டு, லெக்ஸ், இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, ஐஸு, நோஸு, இயர்ஸ், அவயவங்களான அவரே சில விஷயங்கள் மட்டும் அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வாக்கு. வாக்குங்கிறது கர்மேந்திரியங்கள், கை, கால், வாக்கு, பேச்சு, உடம்பில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றது, இந்த மாதிரி இருக்கிற கர்மேந்திரியங்களுடைய அத்தனையும் குறிக்கும். வாக்குங்கிற ஒரு சொல் கர்மேந்திரியம் 5ஐயும் குறிச்சிடும். அதெல்லாம் என்னென்னங்கிறது நீங்கள் தத்துவ போத்தில் டீட்டெயிலாக மறுபடியும் பார்க்க போகிறோம். அடுத்தது பிராணன், 5 பிராணன். ஒரு வேர்டு பிராணன்னு போட்டால் அங்கே 5 பிராணன்னு அர்த்தம். அப்புறம் சக்ஷு, ஸ்ரோத்ரம், இது 2ம் ஞானேந்திரியம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய என்னோட உடம்புல இருக்கிற கருவிகள். சக்ஷுனா கண்கள், ஸ்ரோத்ரம்னா காதுகள். அதோட நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும், மூக்கு, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 5 இந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் ஆட் பண்ணிக்கணும். கண்களும் காதுகளும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கலாம், அவர் 2 மட்டும் போடுறாரு. நீங்கள் எல்லா ஞானேந்திரியங்கள். ஸோ கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியம் 5, பிராணன் 5. அத்தவு மற்றும், இந்த ஊங்கிற வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் தனியாக ஒரு மீனிங் கிடையாது. அது வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு சப்தம் தான், அதுக்கு அர்த்தம் கிடையாது. அத்தனை மற்றும் சர்வாணி இந்திரியாணி, மற்ற எல்லா, அதாவது சொல்ற எல்லா இந்திரியத்தையும் ஆட் பண்ணிக்கோ. மற்றும் அத ஊன மற்றும்
சர்வாணி, சர்வாணினா எல்லா. இந்திரியாணி, நான் இப்ப சொன்ன இந்திரியங்கள் இல்லாம மற்ற எல்லா இந்திரியங்களும் அர்த்தம். இந்திரியங்கள்னா புலன்கள் தமிழ்ல போட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பலம் ஆப்யாயந்து, பலத்தை அப்படின்னா மிகுந்த ஆற்றலுடன் இருக்கட்டும். ஆற்றல் இல்லாம ஒரு கண்ணு இருக்குன்னு வச்சுங்களா, அது வேஸ்ட். அதனால ஆற்றலுடன் அந்த சக்தியை பெற்றதாக இருக்கட்டும். பலம் ஆப்யாயந்து, மிகுந்த ஆற்றலுடன் இருக்கட்டும். இது பாத்தீங்கன்னா இந்திரியங்களுடைய பலம். அடுத்தது ஔபனிஷதம். உபனிஷத்து தான் அங்க என்ன இருக்குது? ஔபனிஷதம். உபனிஷத்துக்கள் கூறுகிற, உபனிஷத்துன எது? வேதாந்தத்தில் ரிக்கேஜூர் சாம அதர்வணம்ங்கிறது வேதம். அதுல ஒரு வேதம் ரெண்டா பிரிச்சிருக்குன்னு பார்த்திருக்கோம். ஒன்னு கர்மகாண்டம், இன்னொன்று ஞான காண்டம். அந்த ஞான காண்டத்தில் இருக்கிற விஷயங்கள் பேர் தான் உபனிஷத். அதுல உபனிஷத்துக்கள் கூறுகிற பிரம்ம, பிரம்ம தத்துவம், இறைவன், பிரம்ம இறைவனே சர்வம் எல்லாம். அந்த இறைவனே எல்லாம். இங்க இருப்பதெல்லாம் அந்த இறைவன். யார் இருக்கான்னு கேட்டா அது பிரம்ம தத்துவம். அப்படிப்பட்ட பிரம்ம தத்துவம், பிரம்ம மறுபடியும் பிரம்ம இறைவனை, அந்த இறைவனை எப்படிப்பட்ட இங்கு இருப்பது இறைவனை தவிர்த்து வேற எல்லாம் அப்படி இருக்கிற இறைவனை, பிரம்ம அந்த இறைவனை அகம் மா நிராகுர்யாம், அகம் மா நிராகுர்யாம், அகம்னா நான் மறுக்காது இருப்பேனாக. நான் அதை மறுக்காமல், நிராகரணம், நிராகரணம் உங்களுக்கு புரியும் சப்ஜெக்ட். நான் அதை நிராகரணம், நிராகுரியாமல் நிராகரணம் செய்யாமல் மறுக்காமல் இருப்பேனாக. எப்படி எப்படி நாம மறுக்கிறோம்? அத பிரம்ம தத்துவம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாம வாழ்ந்து முடிப்பவர்கள் கோடான கோடி பேர். நிராகரணம் கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் ஒரு குரூப், அவங்க தான் 99.99. பிரம்மம்னு ஒரு தத்துவம், அவர் தான் இறைவன்கிறது தெரியாமலேயே வாழ்ந்து 100 வருடங்கள் இந்த உலகத்தில் இருந்துட்டு போறவங்க தான் 99% பீப்புள். அவங்களும் நிராகரணம் பண்ணிடுறாங்க. இப்ப நான் சொல்றான், அவன் என்னை நிராகரணம் பண்ண, அவன் என்னை நிராகரணம் பண்ண, நான் அவனை நிராகரணம் பண்ண, சுச்சு பீஸ். இறைவனே என்ன பண்ணிடுறாங்க? ஆனா கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, தேவாரம் பாடுவாங்க, திருவாசகம் பாடுவாங்க, ருத்ரம் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க சாதாரண நாள் நினைச்சுக்காதீங்க. பக்தியின் அப்படியே பழுத்த பழம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா பிரம்மம் நிராகரணம் பண்ணப்படுகிறது அவர்களால். அதுதான் கொடுமை. கடவுளே இல்லைங்கிறவன் தான் நிராகரணம் பண்றான்னு நினைக்காதீங்க. பிரம்ம தத்துவத்தை அவனும் நிராகரணம் பண்றான், இல்லைன்னு சொல்லல. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களும் நிராகரணம் பண்றாங்க. அவங்க மட்டும் நிராகரணம் பண்ணல, பக்தி மார்க்கத்தில் சென்று கொண்டு கிருஷ்ணர் தான் கடவுள், கிருஷ்ணருக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு சொல்றவங்களும் பகவத்கீதை படிப்பாங்க. ஆனா பிரம்ம தத்துவத்தை என்ன பண்ணிடுறாங்க? அழகா அப்படியே நிராகரணம். எங்கெங்க நிராகரணம் யார் யார் பண்றாங்க புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அதோட வேல்யூவே புரியும். கிருஷ்ணர் தான் அல்லது விஷ்ணு தான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. சிவன் தான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? நிராகரணம். சோ நீங்க பாத்தீங்கன்னா 99.99999 போட்டுக்கலாம், எத்தனை 9 வேணா போட்டுக்கலாம். ஏன்னா அவ்வளவு பர்சன்டேஜ் அங்க இருக்கிறாங்க. நிராகரண பிரம்மத்தை பண்ணினவங்க தான் இந்த உலகத்தில் அதிகம். பிரம்ம தத்துவத்தை நிராகரணம். இப்ப என்ன கேட்கிறாரு? நான் மறுக்காமல் இருப்பேனா? அந்த குரூப்புக்குள்ள நான் போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிரேயர் பாத்தீங்களா, அந்த குரூப்புக்குள்ள நான் போயிடக்கூடாது.
அடுத்தது பிரம்ம மா நிராகரோத். அடுத்த வேர்டு பிரம்ம மா, திருப்பி பிரம்ம வேர்டு வருது. அந்த இறைவனை மா, அந்த இறைவனை இல்லை, அங்க பிரம்ம தான் இருக்குது, பிரம்மம் இல்லை, அதனால இறைவன் பிரதம விபக்தி. பிரம்ம இறைவன் மா, இந்த இடத்துல மாங்கிறது துதியா விபக்தி. என்னை மா நிராகரணம் செய்யாமல் இருப்பாராக. பியூட்டிஃபுல் பிரேயர். இதுக்கு மேல பிரேயரே ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் என்னை நிராகரணம் செய்யாமல் இருப்பாராக. அந்த பிரம்ம தத்துவம், இறை தத்துவம் என்னை நிராகரணம் செஞ்சிடக்கூடாது. இறைவன்ட்ட சொல்றேன், இறைவா நீ என்ன நிராகரணம் செஞ்சிடாது. ஏங்க நான் தான் தெரியாம அறியாமல் இருக்கிற, அஜ்ஞானத்தில் இருக்கிற, மோகத்தில் இருக்கிற, சோகத்தில் இருக்கிற, நான் நிராகரணம் பண்றது எனக்கு புரியுது. ஏங்க என்னை விட என்னை பற்றி அதிகமாக கேர் எடுத்துக்கக்கூடிய இறைவன் எப்படிங்க என்னை நிராகரணம் பண்ணுவாரு? அடுத்த பாயிண்ட், நான் பண்றது எனக்கு புரியுது, அவர் எப்படி இந்த உலக மக்களை அப்ப அவர் இறைவனா? நிராகரணம் அவர் எப்படி பண்ணலாம்? இறைவன் முடிவு இப்ப ஒரு மனித சரீரத்தினுடைய அல்டிமேட் கோல் என்னது? பிரம்ம தத்துவத்தை அறிதல். நீங்க பாருங்க, அதுக்கு வர்றதுக்கு தான் இது ஒரு மனிதனையும் ஒவ்வொரு ஜீவன் எடுத்துக்கலாம். எப்படி ஒண்ணு வந்து பாம்பா பிறந்திருக்குது ஒரு ஜீவன்னா, அதுல பாப்பத்தை கழிச்சிட்டு திருப்பி இங்க வர்றதுதான் ஒரு பாம்பு சரீரத்தை கொடுத்துருக்காரு. நீ இதுல இதெல்லாம் கழிச்சிட்டு வா, அடுத்த சரீரத்துக்கு வா, அங்க மனித சரீரத்து பாப்பத்தையெல்லாம் கழிச்சுன்னு உனக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? மனித சரீரம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்தீனாத்தான் நீ பிரம்ம தத்துவத்தை அறிய முடியும். அப்படிங்கறக்காகத்தான் அவருக்கு பாம்பு சரீரமே அவர் கொடுக்கப்படுகிறது. சோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பாதையில் நம்மளை இட்டு செல்வதற்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ எல்லாமே அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரெல்லாம் நம்மள நிராகரணம்ங்கிறது எந்த இடம்னு சொல்றேன், அவர் கண்டுக்காமல விடல. இப்ப ராவணனை ஏன் அழிச்சாரு ராமரு? ஐயோ இனிமேல் இந்த சரீரத்துல இருந்தீங்கன்னா நீ இன்னும் உருப்படியா ஒண்ணுத்துக்குமே உருப்படி இல்லாத போயிருவ, தயவு செஞ்சு நீ சரீரத்தை விட்டு போயிரு. அப்பதான் அடுத்த இந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ தெரியாது. அப்ப இந்த பாதைக்குள் வருவதற்கு நீ ரொம்ப தூரம் விலகி போயிருவ. இந்த பாதை விட்டு ராவணா நீ ரொம்ப தூரம் விலகி போட்டு தள்ளினார். போதும், உனக்கு இந்த சரீரத்தில் செஞ்ச பாவங்கள் போதும், இதை அணிவிக்கிறதுக்கு எத்தனை ஜென்மமோ அப்படிங்கிறதா முடிக்கிறார் ராவணை. அவ்வளவு நம்ம மேல என்னை விட இறைவன் என் மீது அதிகமான அன்பு செலுத்துபவர், நம்ம கேரக்டர்ங்கிறதுல டவுட்டே கிடையாது. அப்புறம் எப்படி நிராகரணம் அப்படின்னா அவர் எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறாரு. சரீரத்தை மனித எல்லா பாம்பா பிறக்க வச்சு, புல்லா பிறக்க வச்சு, பூடா பிறக்க வச்சு, எப்படியோ பாபத்துல கழிச்சு எப்படியோ பிடிச்சி நம்மள எங்க வேணா தள்ளிட்டாரு. மனிதத்தின் இப்ப நாங்க நாமளா ட்ரை பண்ணோம், அவர் கொடுத்துட்டாரு. இங்க மனித சரீரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? கூத்தாடி போட்டு உடைச்சா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் நிராகரணம் பண்ணல. சோ நாம என்ன பண்ணிடுறோம்? எப்ப அவர் என்னை நிராகரணம் பண்ணாம இருக்கணும்னா அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த பாதையில் வருகிற தடைகளை அவர் என்ன பண்ணணும்? என்னோட அக்கௌண்ட் இருக்கிற புண்ணியத்தை எடுத்து, ஏன்னா என்னோட அக்கௌண்ட் இருக்கிற புண்ணியத்தை நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கழிக்கலாம், ஒரு உங்களை இந்திரிய போகத்துக்கு நீங்க செலவு பண்ணலாம். அப்ப அந்த மாதிரி விஷயத்துக்கு அவர் கொடுக்காமல் இந்த பாதையில் வரணும்னா சில கஷ்டங்களை கொடுத்தா தான் நான் வருவேன்னு என்ன பண்ணட்டும்? கஷ்டத்தை கொடுத்து என்ன பண்ணும்? நிராகரணம் செஞ்சிருவானே. இல்ல லெட் யூ என்ஜாய் இந்திரிய விஷயம், அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம். என்னை அவரு நிராகரணம் பண்ணிடக்கூடாது. ஈஸ்வர தத்துவம் என்னை எப்படி மோல்டு பண்ணி என்னை எப்படி இந்த பாதைக்கு அப்ப கஷ்டங்களை வரவேற்க தெரியணும். ஏன்னா கஷ்டங்கள் இறைவன் கொடுக்கிறாரு அப்படின்னா என்னை இந்த பாதையில் இழுத்து செல்வதற்காக அவர் நம்மளை மோல்டு பண்ற அந்த பாபத்தை கொடுத்து கழிக்க வச்சு எங்க வராரு? நம்ம இந்த பாதைக்கு கொண்டு செல்றாரு இறைவனை தவிர. இறைவன் உண்மையில் என்னை விட அதிகமான கேர்டேக்கர் இறைவன், அதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் நிராகரணம் பண்றது கிடையாது. என்னுடைய புண்ணியத்தை என்ன பண்ணவர்? கரெக்டா கொடுத்து இந்த பாதையில் பாப்பத்தை கழிக்க வச்சு புண்ணியத்தை கொடுத்து, அது இந்த பாதைக்கு வரக்குண்டான புண்ணியத்தை கொடுத்து என்ன காப்பாத்திருந்தா நிராகரணம் பண்ணிடாதீங்கன்னு அர்த்தமே தவிர இறைவன் யாரையும் என்ன சொல்றது லிட்டரலா மீனிங் எடுத்துக்கூடாது. இறைவன் யாரையும் நிராகரணம் பண்றாருன்னு எப்படி புரிஞ்சுக்கிறதுனா இப்படித்தான். அடுத்து பாருங்க, அனிராகரணம் அஸ்து, மறுப்பு இல்லாமல் இருக்கட்டும். ரெண்டு பக்கம் அனிராகரணம். நானும் இறைவனை நிராகரணம் ரிஜெக்ட், இதுன்னு என்னங்க ரிஜெக்ட் பண்றது. நானும் இறைவனை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது, இறைவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட கூடாது. இல்லாதிருக்கட்டும். அனிராகரணம் அஸ்து, இந்த மாதிரி மறுப்பு இல்லாமல் இருக்கட்டும். ஒரு தடவை சொல்லிட்டு அவர்னால திருப்தி ஆகல, திருப்பி இறைவனே சொல்றாரு, திருப்பி ரெண்டாவது தடவை எம்பசைஸ் பண்றதுக்காக அதே அர்த்தம் திருப்பி வருது பாருங்க.
அனிராகரணம் அஸ்து. மே என்னிடமிருந்து அனிராகரணம் அஸ்து, மறுப்பு இல்லாமல் இருக்கட்டும். என்னிடமிருந்து மறுப்பு இல்லாமல் இருக்கட்டும். அனிராகரண வஸ்து வேர்டு, அதுக்கு மீனிங் மே ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். என்னிடமிருந்து மே அனிராகரணம் அஸ்து, என்னிடமிருந்து மறுப்பு ரிஜெக்ஷன் இல்லாமல் இருக்கட்டும். அனிராகரணம்னா நோ ரிஜெக்ஷன், அஸ்துனா இருக்கட்டும், மறுப்பு இல்லாமல் இருக்கட்டும். அடுத்த வேர்டு தத்து ஆத்மனி, அந்த ஆத்மாவை, தத்து ஆத்மனி, அந்த ஆத்மாவை, தத்து ஆத்மனி, அந்த ஆத்மாவை நிரத்தே நாடுகின்ற, மயி எனக்கு. இப்ப குவாலிஃபிகேஷன் கேட்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தையை பத்தி சொன்னார். எனக்கு அது மேல ஒரு ஸ்ரத்தை இருக்குன்னா மெயின் ஸ்ரத்தை தான் இப்ப சொன்னோம். என்னை நான் பிரம்மனை நிராகரணம் பண்ண என்ன அர்த்தம்? ஸ்ரத்தை இல்லாமதான் எல்லாம் நிராகரணம் பண்றோம். ஸோ அந்த இடத்துல கேட்டது ஸ்ரத்தா. ஃபர்ஸ்ட் அவயவங்கள், அப்புறம் ஸ்ரத்தா, மறுக்காமல் இருக்கிறதெல்லாம் ஸ்ரத்தா. அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாரு? குவாலிஃபிகேஷனை கொடு இறைவா. என்ன சொல்றாரு? ஆத்மாவை நாடுகின்ற இந்த வேதாந்த வகுப்புகளை உட்கார்ந்து ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், பிரம்மா ஈஸ்வர ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற எனக்கு மயி. ஏன்னா நிறத்தை என்ன நாடுகின்ற, நிறத்தை என்னங்க நாடுகின்றன விசாரம் செய்து இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுதல். அதை செய்கின்ற மைய எனக்கு ஏ தர்மாக, என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணுமோ என்னென்னு சொல்லல, என்னென்ன குவாலிஃபிகேஷன் மொத்தமா டோட்டலா கொடுத்துருங்கிறார். என்ன சொல்ற? விவேகம், வைராகியம், சமாதி, சட்க, நீங்க எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சாதனை, சௌஷ்டிய, சம்பத்திய அவர் தனித்தனியா சொல்லல, என்னென்ன இருக்கோ. ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் தெரியாம கூட இருக்கலாம் இறைவா, அதையும் சேர்த்திக்கோ, அதையும் கொடுத்துரு. எப்படி இன்டெலிஜென்ட் வே ஆஃப் பிரேயர் பாருங்க. என்னென்ன தர்மங்கள் இருக்கோ எங்க இருக்குது? உபனிஷத்து. உபனிஷத்துக்களில் என்னென்ன தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கோ தே அவை. உபனிஷத்து ஏ தர்மாக, எந்தெந்த தர்மங்கள் உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கோ தே அவை அனைத்தும். நான் புரியறக்கா சொன்ன சாதனை, சதுஷ்டிய, சம்பத்தி. ஏன்னா அந்த லிங்க் பண்ணுங்கிறக்கா லிங்க் பண்ணி சொல்றேன். விவேகம், வைராகியம், சமாதி, சட்க, சம்பத்தி, முமுட்சுத்துவம், ஜிக்னாசுத்துவம், நீங்க எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அவை என் மயி சப்தமி என்னில் சந்து இருக்கட்டும், குடிகொள்ளட்டும், இருக்கட்டும். என்னென்ன குவாலிஃபிகேஷன் உபனிஷத்துக்கள், அது பாருங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. உபனிஷத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிற குவாலிஃபிகேஷன். அப்ப இறைவன் என்னிடமிருந்து எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷன் புரிஞ்சுக்கணும். உபனிஷத்து சொல்லியிருக்கு, அதார் சொன்னா. சோ இறைவன் என்னிடம் இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் எனக்கு வேணும்னு இறைவன் சொல்றாரோ, நீ சொல்றியோ இறைவா, அதெல்லாம் எனக்குள்ள வர்ற மாதிரி அருள் புரிவாயாக. அப்படின்னா நீ ரொம்ப பக்தியாக இருக்கிறாய், மண்டை நோண்டி எல்லாம் போட மாட்டார். அதற்குண்டான நான் முயற்சி பண்றேன், சமாதி பெறுவதற்கு முயற்சி பண்றேன், அதுக்கு நீ அருள் புரின்னு அர்த்தம். முயற்சி பண்றது அவர் அருள் புரிவதை தவிர இது அவர் முயற்சி செய்வதை ப்ரேயர் பண்ணிட்டு நான் முயற்சி பண்ணக்கூடாதுங்கிறது, முயற்சி பண்றவனுக்கு தான் ப்ரேயர் வில் ஒர்க், அது வேற விஷயம். ஸோ முயற்சி பண்றேன் குவாலிஃபிகேஷனை பெறுவதற்கு, நீ எனக்கு அதுக்கு அருள் புரியுங்க ப்ரேயரை தவிர நான் கம்முன்னு நான் பாடு வாழ்ந்துட்டு இருப்பேன், எல்லா குவாலிஃபிகேஷனையும் மண்டை பண்ணி ஓப்பன் பண்ணி போடுங்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அவன் பார்த்துக்குவான், எங்க இதெல்லாம் வேணும்னு சாஸ்திரம், அதெல்லாம் அவருக்கு தெரியுங்க, இறைவனுக்கு தெரியுங்க. எனக்கு மேல இறைவன் என்னை பத்தி நல்ல அன்புள்ளவர் தார, எஸ். என்னை நம்ம கேர்ஃபுல்லா பார்த்து, எஸ். அப்ப அவரே கொடுப்பாருல்ல, அப்படிலாம் கொடுக்க மாட்டாரு. நீ முயற்சி செய், அதற்குண்டான அருளை உங்கள்கிட்ட இருக்கிற புண்ணியத்தை பழுக்க வச்சு கொடுப்பாரு. அப்படி புரிஞ்சுக்கணும் எப்பவுமே. ஜஸ்ட் பிரேயர் வில் நாட் ஹெல்ப் யூ. அதற்குண்டான
முயற்சி செய்யணும். அதை நம்ம அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சுக்கணும். அடுத்து என்னது? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமக்கு தெரியும் 3 சாந்தி. நாம் இந்த பாதையில் போகும்போது 3 விதமான தடைகள் வரும். ஒன்று ஆத்தியாத்மிகம்னா எனக்கு நானே நம்மால் நானே செஞ்சு கொள்ற தடை. அது உடல் நோயா இருக்கலாங்க, மனப்பிரச்சனையா இருக்கலாம், மனதில் இருக்கிற காமம், குரோதம், விருப்பு வெறுப்பு எல்லாமே என்னதுதான் இந்த பாதைக்கு தடைன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்னுடைய தடை இந்த பாதையில் தான் 99%. என்னோட உடல் பிரச்சனையா இருக்கலாம் அல்லது மனப்பிரச்சனை தான் அதிகமா இருக்கும். அடுத்து அதுதான் ஃபர்ஸ்ட் சாந்திக்கு, அந்த தடை இல்லாம இருக்கணும். அடுத்து ஆதி பௌதீகம். பௌதீகம்னா வெளியில் இருக்கிற பல ஜீவராசிகளா, கொசு அந்த மாதிரி இது மாதிரி தேவதைகளால். அடுத்தது தேவதைகளால். தேவதைனா இப்போ சுனாமி, இடி, மின்னல் இதெல்லாம் என்னது? தேவதைகள். அந்த தேவதைகளால் வரக்கூடிய பிரச்சனை. இது 3. ஃபர்ஸ்ட் எனக்கு ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம்னா பிற என்னை தவிர்த்து வெளியில் வாயிட்டு இருக்கிற அந்த வைரஸ், கொசு இதனால் வரக்கூடிய தடைகள். ஒரு நோய் உடம்பு செல்லாம் போச்சுன்னு வச்சுக்கங்களேன், முடியாது, வகுப்புக்கே போடக்கூடாது, இதெல்லாம் தேவையற்ற வேலை ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கங்களேன் வீட்டில், அதுவும் என்னதுதான் தடை. இது ஆதி பௌதீகத்தில் வரும். அடுத்து ஆதி தெய்வீகங்கிறது இயற்கை நிகழ்வுகள் வருது பார்த்தீங்களா, தேவதைகள் ரூபமாக. இடி மின்னல்ல யாரு? தேவதை. ராத்திரி தேவதா, என்னென்ன தேவதை இருக்காங்க தெரியுங்களா அதுல? அந்த தேவதைகள் நமக்கு தொந்தரவு வராமல் சொல்வதற்கு 3வது சாந்தி. இதோட நம்ம இது முடியுது. இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம்? 6th சாப்டர்னுடைய ஃபர்ஸ்ட் மந்திரம். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இதுல பாத்தீங்கன்னா ஸ்டோரி தான் வருது. 1, 2 2 மந்திரங்கள்ல கதை தான். ஸ்வேதகேதுர்ஹாருணேய ஆச தகும்க பிதோவாச்ச ஸ்வேதகேதோ வச பிரம்மச்சர்யம் நவை சோம்யாஸ்மத் குலீனக அனுநூச்ய பிரம்மபந்துரிவ பவதி இதி. திருப்பி படிக்கிறேன். ஸ்வேதகேதுர்ஹாருணேய ஆச, அதோட கோடு போட்டீங்கன்னா அதுதான் பிரிச்சு படிக்கிறது. தகும் கபிதோவாச்ச ஸ்வேதகேதோ வச பிரம்மச்சர்யம் நவை சோம்யாஸ்மத் குலீனக அனநூச்ய பிரம்மபந்து கு இவ பவதி இதி. இதுல பாத்தீங்கன்னா யாரு குரு, இந்த இடத்துல குரு சிஷ்யனை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அடுத்தது இந்த வித்தியை பத்தி ஸ்துதி பண்றாரு. அப்புறம் குரு சிஷ்யனுடைய லட்சணத்தை சொல்றாரு. குருவுக்கு என்னென்ன லட்சணம் இருக்கணும், சிஷ்யனுக்கு என்னென்ன லட்சணம் இருக்கணும். இதுதான் 1-2 மந்திரத்தினுடைய மெயின். குரு சிஷ்யன் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல கட்டோபனிஷத்து நம்ம படிச்சுட்டு வந்தனால உங்களுக்கு ஈஸியா புரியும். குரு சிஷ்யன் அங்க என்னாச்சு, இன்ட்ரோடியூஸ் நடந்ததா இல்லையா, அவங்க 2 பேரும் எப்படி சந்தித்தார்கள், how they met, அப்புறம் how the process starts. அந்த மாதிரி குரு சிஷ்யனை பத்தி இன்ட்ரோடக்ஷன் இங்க நடக்குது. சில உபனிஷத்து பாத்தீங்கன்னா எடுத்தோன்னா கேன உபனிஷத்துல எடுத்தோன்னு ஆரம்பிக்கிறேன். அதுல நாமளே குருவை கேட்கற மாதிரி நாமளே சிஷ்யனாகவும், யாரோ ஒரு குரு யாரோ ஒரு சிஷ்யன் மாதிரி சில உபனிஷத்துக்கள் இருக்கும். ஆனா இந்த உபனிஷத்துல நீ டீட்டெயிலா இருக்குது, யாரு குரு யாரு சிஷ்யு, அவங்க 2 பேத்துக்குள்ள எப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நடக்குது அப்படிங்கறத பத்தி இன்ட்ரோடக்ஷன். அடுத்தது வித்யா, இந்த வித்தியினுடைய ஸ்துதி. ஏன் வித்தியை ஸ்துதி பண்ணுதுன்னா, இந்த வித்தியான ஆத்ம வித்தியை பற்றி ஸ்துதினா புகழ்தல். அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு உற்சாகம் வருவதற்காக புரிஞ்சுக்கணும், அதற்காக ஸ்துதி பண்ணுது. இது 2வது கருத்து இந்த 2 மந்திரத்துல. 3வது கருத்து பாத்தீங்கன்னா லட்சணம், குருவோட லட்சணம் என்ன, சிஷ்யனா இருக்கவனுக்கு என்ன லட்சணம், இதுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் வேர்டு ஆருணேய. இப்ப நம்ம ஆருணேய புரிஞ்சுக்கணும்னா சமஸ்கிருதத்துல ஒரு சின்ன இது இருக்கு. இப்ப அருணக தாத்தா, அவரோட பையன் ஆருணிகி, அவரோட பையன் ஸ்வேதகேது அல்லது ஆருணேக்கன்னு கூட சொல்லுவோம். ஸ்வேதகேக்கு இன்னொரு பேரு ஆருணேக்க. ஆருணேக்க. இப்ப பாருங்க, அருணகனுடைய பையன் தான் ஆருணிகி. அந்த காலத்துல பேர் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, குந்தி புத்திரன் கௌந்தேயன். அது மாதிரி அம்மா பேரை வச்சு அவனுக்கு கௌந்தேயன் ஒரு பேர் இருக்கா இல்லையா அர்ஜுனனுக்கு, அந்த மாதிரிதான்.
அருணக தாத்தா, ஆருணிகி பையன், அவரோட பையன் ஸ்வேதகேத்து, அல்லது அவனுக்கு இன்னொரு பேரு ஆருணேக. இப்ப இந்த இடத்துல ஆருணிகித குரு, ஸ்வேதகேதுத சிஷ்யன். ஆருணிகி குரு, ஸ்வேதகேது சிஷ்யன். அப்ப யாரு? அப்பா தான் என்னவா இருந்திருக்காரு நம்ம கலாச்சாரத்துல? குரு. பல இடத்துல அப்பா இருந்திருக்காரு. அப்புறம் பையன் தான் சிஷ்யன். ஆனா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இப்போ எடுத்தோடனே அவரு ஸ்கூலுக்கே அனுப்பாம தானே சொல்லி கொடுக்கல. முதல்ல ஒரு 12 வருஷம் வீட்டுல வச்சிருப்பாரு. அந்த காலத்துல இதுதான் ப்ரொசீஜர். 12 வருஷத்துக்கு அந்த பையன், இப்ப வாட்டா 3 வயசு 4 வயசுல ஸ்கூல் விட மாட்டாங்க. 12 வயசு வரைக்கும் தங்கோட தான் பையன் இருப்பான். அப்போ வேற வேற கலைகள் எல்லாம் கத்துக்கிறது, நல்ல ஒழுக்கங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. 12 வயசுக்கு அப்புறம் தான் போய் குருகுல வாசத்துல அதெல்லாம் வந்து இந்த டீட்டெயில் இங்கதான் வருது. 12 வயசுக்கு அப்புறம் அவன் போய் குருகுல வாசத்துல சேர்ந்தான். அங்க 24 வயசு வரைக்கும் அங்க இருப்பாங்க. அப்ப அவங்க வேத மந்திரங்கள், வேதத்தினுடைய அங்காணிகள் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எல்லா வித்தியையும் மொத்தம் பாத்தீங்கன்னா 64 வித்தியை. அதான் சொன்ன ஒரு 30,000 குருகுலம் இருந்திருக்கு. பிரிட்டிஷர்ஸ் முஸ்லீம்ஸ் உள்ள வர்றதுக்கு முன்னால அந்த மெக்கால வந்து பார்க்கும்போது 30,000 பக்கமா குருகுலங்கள் இந்தியாவில் இருந்திருக்கு. அகண்ட பாரதத்துல, பர்மா எல்லாம் சேர்த்தி அவ்வளவு குருகுலத்துல என்ன சொல்லி கொடுத்தாங்க? 12 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் அந்த பையனுக்கு பிரம்மா, அதாவது சாண்டிங் பண்றது எப்படி, அதனுடைய அர்த்தங்கள் என்ன, வேதத்தினுடைய கர்மகாண்டம் என்ன, ஞான காண்டம் என்ன, அதை சாண்டிங் பண்றது எப்படின்னா, சாண்டிங்னா அர்த்தம் தெரியாம அப்படியே சப்தங்களை கேட்டு சொல்றது, சாண்டிங் பாராயணம் பண்றது, அதை அப்புறம் அதுக்கு உண்டான அர்த்தம், இது எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. 24 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வந்துருவான். 12 வயசு 12 வருஷம் படிச்சுட்டு அவன் திரும்பி வந்துருவான். இப்போ இவர் என்ன பண்றாரு? இவரை பொறுத்தவரை ஸ்வேதகேத்து வரைக்கும் இதுதான் ப்ரொசீஜர். 12 வருஷம் வீட்டுல வச்சிருப்பாரு. 12 வருஷம் கொண்டு ஒரு குருட்ட விட்டுருவாரு. குருட்ட விட்டுட்டு அவன் படிச்சு முடிச்சு வீட்டுக்கு வருவான். வந்து போது பார்த்தா அவனுக்குள்ள ஏகப்பட்ட கர்வம். என்னை யாட்ட ஸ்டாண்ட் பண்றக்கு ஆள் கிடையாது. நல்ல விஷயத்துல தாங்க கர்வம் வருங்க. கர்வம்ங்கிறது ஒரு பிளஸ் இருக்கு, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அது உபனிஷத்து பக்காவா எடுத்து காமிக்கும். 12 வருஷம் படிச்சவன் கர்வத்தோட, யாருமே பாருங்க, ஒரு கர்வத்தோட ஒருத்தன் இருக்கிறான்னா அவங்கிட்ட விஷயம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அது கர்வத்தோட இருக்கு, தப்போ சரியா அதெல்லாம் வேற விஷயம். ஒருத்தனுக்கு கர்வம் வந்திருக்கு அப்படின்னா விஷயத்துல ஏதாவது ஒரு இது கத்துக்கிறான், டான்ஸ் கத்துக்கிறான், ஒரு பாட்டு கத்துக்கிறான், அந்த மாதிரி வித்தையில் கர்வம். சும்மா பணத்தை சம்பாதிச்சுட்டு கர்வம்னா அதுக்குள்ள அவனுக்குள்ள என்ன இருக்கும்? பணம் சம்பாதிக்குங்கிற விஷய ஞானம் அவனுக்குள்ள இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறவனுக்கு என்ன வரும்? கர்வமே வரும். அப்போ அந்த கர்வம் வராமல் அந்த விஷயத்தை பெறவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கர்வம் வந்திருக்கு அப்படின்னா அவன் எதில் நின்று கத்துக்கிறான்? நான் இதை கற்றுக்கொள்கிறேன். இந்த சரீர அபிமானத்தில் நின்றுதான் ஒரு செயலை ஒருத்த கத்துக்கவே முடியும். அப்ப அவன் கத்துக்க 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 அது என்ன ஆகுது? அந்த அகங்காரம், நான் இந்த சரீரங்கிற அபிமானம் என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். நான் சிறப்பு, என்னால என்னையாட்டுல யாரும் செய்ய முடியாது, நான் எவ்வளவு சிறப்புங்கிற அகங்காரம், அந்த கர்வம், அந்த இடத்துல கர்வம், கர்வத்தை தவிர்க்க முடியாது. கண்டிப்பா ஒரு ஃபீல்டுக்குள்ள போய் அவன் மாஸ்டர் ஆகிறான்னா கர்வம் வராமல் தவிர்க்க முடியாது. ஏன்னா அந்த அகங்காரத்துல நின்னுதான் அவன் பண்றான். அப்போ என்ன பண்ணிக்கணும்? அந்த கர்வம் வராமல் குரு என்ன பண்ணுவார்? அவனை காப்பாத்துவார். ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஸ்வேதகேது போய் படிச்சுட்டு திரும்பி வரும்போது கர்வத்தோட வந்துருவான். அப்ப அவங்க அப்பா அந்த கர்வத்தை போக்குவதற்காக, அப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவருக்கு என்ன புரிஞ்சு போச்சு? இவன் கத்துக்கிட்டு வந்ததெல்லாம் அபராவித்தியை கத்திருக்கான். பராவித்தியை கத்திருந்தா அவனுக்கு எதுக்கு கர்வம் வருது? அவர் பார்த்தோன்னு புரிஞ்சுக்குவார். சோ அபராவத்தியில வெல்வர்ஸ் இருக்கான், அவனுக்கிட்ட என்ன பிளஸ் என்ன மைனஸ்ங்கிறது அப்ப கண்டுபிடிச்சிடுவார். ஓ, இவன் வந்து அபராவித்தியில ஏன்னா கர்வம் இருக்குன்னா அவனுக்குள்ள ஏதோ விஷயம் போயிருக்கு. ஆனா என்ன விஷயம் போயிருக்கு? அபராவித்தியால எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். ஆனா பராவித்திக்குள்ள அவர் வள்ளின்னு சொல்லிதான் அவர் என்ன பண்ணுவாரு? பராவித்தியை தானே தன் மகனுக்கு உபதேசம், அது வரைக்கும் குருட்டு விட்டுருவார். அதுக்கப்புறம் அவன் எதுல கத்துக்காம வந்தானோ அதை மட்டும்தான் அவர் சொல்லித்தரார். இதுதான் இது வந்து உண்மை. இது வந்து கதை மித்து அதெல்லாம் கிடையாது. இதுக்கு நம்ம இது நடந்த உண்மை யார் சொல்லிட்டு இருக்கிறா? நான் சொல்லலை, இறைவன் சொல்லுகிறார். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் மித்து கிடையாது. இப்ப மீனிங் எழுதிக்கலாம். ஆருணேய. இப்ப நான் சொன்னதை அப்படியே ப்ரொசீஜிங்கா வேர்ட் பை வேர்ட் மீனிங் எழுதிட்டு வந்தீங்கன்னா வரும். ஆருணேய, அருணரின் பேரன்.
யாரு? ஸ்வேதகேது. அருணரின் பேரனான ஸ்வேதகேது. அங்க நச்சிகேதஸ் மாதிரி இங்க யாரு? ஸ்வேதகேது. ஆசஹ இருந்தான். ஆசனவ இருந்தான் தான் அந்த ஹேங்கிறத எம்பசைசிங். அதுக்கு ஒரு அர்த்தம் கிடையாது. சில சொற்கள் நான் சொன்ன உபனிஷத்தில் அங்கங்க வரும். இருந்தான். தம் அவனிடம் பிதா. இப்ப தந்தை யாரு? ஆருணிகி. நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆருணிகி தந்தை உவாச்ச கூறினார். பையன் என்ன பண்ணியிருக்கான்? 12 வருஷம் படிச்சுட்டு வந்து 12 வருஷம். இது வந்துங்க ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. 12 வருஷம் போறதுக்கு முன்னால இவர் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்துல அவர் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துருவார். வெரி ஃபாஸ்ட் ஸ்டோரி. அந்த தந்தை உவாச்ச கூறினார். பையனை கூப்பிட்டு சொல்றாரு. அப்ப 12 வயசு ஸ்வேதகேதுக்கு. அப்ப கூப்பிட்டு சொல்றாரு 12வது வயதில், பிரம்மச்சரியம், நீ இதுக்கப்புறம் வீட்டில இருக்க முடியாது. நீ பிரம்மச்சரியம், பிரம்மச்சாரியாக வச. ஒரு குரு கிட்ட போய் நீ பிரம்மச்சார வாழ்க்கையை வாழ வேண்டும். இனிமேல் நீ வீட்டுல இருக்க முடியாது. நீ குரு கிட்ட போய் பிரம்மச்சரிய ஆசிரமத்துல நீ வாழணும் அப்படின்னு சொல்றார். வாழ்வாய். பிரம்மச்சரிய ஆசிரியம், பிரம்மச்சரியம் வச, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நீ வாழ்வாயாக, வாழ்வாய். சோமிய, என் அன்பு மகனே கூப்பிடுறார். சோமியனா அன்பு மகனே. சொன்னோன்னே அந்த பையன் என்ன சொல்லுவான்? அப்பா நான்லாம் ஹாஸ்டல் போகலப்பா, எல்லா குழந்தையும் சொல்லுது இல்லையா? அதே மாதிரி இவனும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்கான். ஐயோ நான் வீட்லயே இருந்துக்கிறேன், நான்லாம் அங்கெல்லாம் போகல, ஏதாவது அவர் இருந்தால் இங்கே வந்து சொல்லி கொடுக்க சொல்லுங்க, நான் இங்கேயே கற்றுக்கிறேன், எதையோ சொல்லியிருப்பான். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. அதனால அவர் என்ன சொல்றாரு? அஸ்மத் குலினாக. அப்படி இல்லப்பா, அஸ்மத் குலி நம்மளுடைய குலத்தில். அஸ்மத்னா நம்மளுடைய, குலினகன குலத்தில். அனநூச்சிய வேத வேதாந்த வேதாந்தம் கர்மகாண்ட ஞான ஞானம் ரெண்டு எடுத்துக்கலாம். வேத அனநூச்சிய வேத வேதாங்களை கற்காமல், வேத வேதாந்தம் அதை கற்காமல், அனநூச்சிய, அனூச்சியனை கத்துக்கிறதுங்க. அனனுங்கிறது ஆப்போசிட். அனநூச்சிய வேதத்தை சரி வேதாந்தத்தை சரி கற்காமல், பிரம்ம பந்துகு. பிரம்ம பந்துங்கிறதுங்க என்ன சொல்லுது? பிரம்ம பந்துகு பெயர் எழுதுங்க, நான் சொல்றேன். பெயரளவில் பிராமணனாக வாழ்ந்த, பெயரளவில் பிராமணன். பிரம்ம பந்துகு பெயரளவில் பிராமணனாக ந வை பவதி, ந வை பவதி இருந்ததில்லை. நம்மளுடைய குலத்துல பரம்பரையாக ஸ்வேதகேது யாருமே வேதத்தையோ வேதாந்தத்தையோ, பாருங்க அண்டலை பண்ணிக்குங்க, வேதத்தையோ வேதாந்தத்தையோ கற்காமல் யாரும் இருந்தது இல்லை. அப்ப என்ன சொல்லிருக்காம? நான் போக மாட்டேன்னு சொல்லியிருப்பான். அவர் இப்படி சொல்றார். வாட் யூ மீன் பை பிரம்ம பந்துகு? பிரம்ம தெரியுது, பந்துனா உறவுன்னு தெரியுது. ரெண்டையும் ஜாயின் பண்ணி எப்படிங்க இந்த காம்பவுண்டோட புரிஞ்சுக்கிறதுனா, இது லிட்டரலா அப்படி மீனிங் எடுக்கக்கூடாது. பிரம்ம பந்துனா குலத்தக பிராமணன்னா அவன் பூணூல் போட்ட பிராமணன், அவன் பிராமணன். குலத்தகதான் அவன் பிராமணன். எப்போ அந்த குலத்தக பிராமணன், ஏன்னா பிராமணங்கிற யார்? உண்மையில பிராமணன் யாரு? பிரம்ம தத்துவத்தை அறிந்தவன் தான் பிராமணனே. அதனாலதான் பிரம்ம தத்துவத்தை அறிந்தவன் பிராமணன் வருது. இவன் அந்த பிரம்ம தத்துவத்தை கற்றுக்கொள்ளாமல் வெறும் குலத்தக பூணூலை மட்டும் போட்டுக்கிட்டு அந்த பிரம்ம தத்துவத்தை கத்துக்காம, அவனுக்குள்ள என்ன சுத்தம் லோக்கல் லாங்குவேஜ் சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்க. நாம்கா வாசா பிராமணன், புரிஞ்சுங்களா? இப்போ அவன் என்னது, நீ என்னவாயிருவ? நாம்கா வாசா பிராமணன். அந்த மாதிரி யாருமே இருந்தது இல்லைங்கிறாரு. நாம்கா பிராமணனா, நாம்கா வாசா பிராமணனா இருத்தல் கிடையாது. ஸோ
குலத்தக பிராமணனாக இருந்தும் நம்மளோட குலத்தில் எல்லாரும் என்ன கத்துருக்காங்க? அந்த பிரம்ம தத்துவத்தை கத்து வச்சிருக்காங்க. பாருங்க, அப்ப நம்ம சமுதாயம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. நம்ம குலத்திலேயே யாரு இல்லைன்னு சொல்றாருன்னா, அப்ப எத்தனை பேர் அவருக்கு முன்னால பிறந்திருப்பாங்க. அத்தனை பேர் என்ன சொல்றாரு அவரு? பிரம்ம பந்துவா யாருமே இருந்து நாம்கா வாசா இப்ப இருக்கவங்க எல்லாம் பிராமணன்ல இப்படிதான் தெரியுறாங்க. நாம்கா வாசா பிரம்ம பந்துக்கு தான் எல்லாருமே குலத்தில் பிறந்திருப்பாங்க. ஆனா வேதாந்த பக்கம் வள்ளி யார் யார் வள்ளியோ அவங்களையில என்ன வேர்டு யூஸ் பண்ணி சொல்லுவோம். யூஸ்வலா சுவாமிஜியில சொல்லும்போது சொல்லுவார், திட்டும்போது சொல்லுவார் பிரம்ம பந்துகு. ரொம்ப நாள் எங்களுக்கு மீனிங் தெரியுது பிரம்ம பந்துகு, ஏன்னா அர்த்தம் புரியாது. பிரம்மனு அர்த்தம் தெரியுது சான்ஸ்கிரிட் வேர்டு, பந்துனாலும் தெரியுது உறவினன். அப்ப நமக்கு அவருக்கு உறவினன் இது கூப்பிட்டுக்கிறாரோ நான் ரொம்ப நாள் நினைச்சுவேன். அப்புறமா தான் தெரிஞ்சது நாம்கா வாசப்பிரம். ஏன்னா நீ என்ன பண்ற, பூணூல் போற வேதாந்த வகுப்புக்கு நீ வரல அப்படிங்கும்போது சாண்டிக்கு வரீங்க போறீங்க, ஆனா எதுக்கு வர மாட்டேங்கிறீங்க? வேதாந்துக்கு வரலீங்க போது அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு பிரம்ம பந்துகும்பு. அது அவங்களுக்கு புரிச்சுதே எனக்கு தெரியாது. அப்புறம் இங்க படிக்கும் போது நமக்கு புரிஞ்சு ஓ அவர் திட்டுறாருன்னு. ஸோ பிரம்ம பந்துகுங்கிறது பிராமணனாக குலத்தக பிறந்துட்டு பிராமணனை கற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு பேரு இறைவன் வச்ச பேருங்க, சுவாமிஜி வச்ச பேர் இல்ல, பிரம்ம பந்துகு என்று யாருமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி. இப்போ என்ன நடக்குது? அட்வைஸ் பண்ணி அவன் சரி அப்பா பேச்சை கேட்குற பையன் கொண்டையே குருகுலத்தில் விட்டுருவார். விட்டுட்டு அங்கே படிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்தில் திரும்பி வந்துடுவான். அவ்வளோ ஸ்டோரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதா? அடுத்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். மந்திரம் சாரி. சக துவாதச வர்ஷ உபேத்ய சதுர்விகும்சதி வர்ஷः சர்வான் வேதானதீத்ய மகாமனாः அனுச்சானமானி ஸ்தப்த ஏயாய தகும்ஹ பிதோவாச்ச. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஸ்வேதகேது 12 வயதில் குருகுலம் போறான். 24 சதுர்னா 24, சதுர் விம்சத்துல 24 வயதில் அவன் எல்லா வேதங்களை கற்று எப்படி திரும்பி வரான்? செருக்குடன் ஆணவத்துடன் திரும்பி வருகிறான். இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.